வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஹனுமான் சாலிசா பாட தான் நம்ம கற்றுக்க போகிறோங்க. அதாவது நாளைக்கு ஹனுமான் ஜெயந்தி வருகிறது இல்லையா, வெள்ளிக்கிழமை. அதுவும் நம்ம நாளைக்கு ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பாட வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ஹனுமான் சாலிசா மந்திரம் தாங்க நம்ம பாட போகிறோம். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம இன்றைக்கி புக்கு இருக்கிறவங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே பாடுங்க. புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம். அப்படியே நீங்கள் எழுதுவதற்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய கூடவே சொல்லிகிட்டே வாங்க, உங்களுக்கு தானாகவே மனதில் பதியும். இது ஹனுமான் சாலிசான்றது டெய்லியே சொல்லலாங்க. இப்போ நாளைக்கு விசேஷமான நாள் இல்லையா, அற்புதமான சிறப்பு வாய்ந்த நாள், ஹனுமானுக்கே உரிய நாள், ஆஞ்சநேயருக்கே சிறப்பு மிக்க ஒரு சக்தி வாய்ந்த நாளுங்க. அதனால் நாளைக்கு பாடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். ஹனுமான் சாலிசா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மகா மந்திரம்னே சொல்லலாங்க. இது அதாவது நாளைய தினம் நம்ம ஆஞ்சநேயர் படம் வீட்டில் இருந்ததுன்னா ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஆஞ்சநேயர் படத்துக்கு சந்தன குங்குமம் இட்டுண்டு இந்த அற்புதமான பாடலை நம்ம அனைவரும் பாடுவோம். ஆஞ்சநேயரின் அருளை நாம் முழுமையாக பெறுவோம். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு துளசி வாங்கி துளசி மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போடலாம், வெத்தலை மாலை போடலாம், கோவிலையும் சாத்தலாம், வீட்லேயும் சாத்தலாம். ஹனுமான் சாலிசா கோவிலையும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடலாம், வீட்லேயும் தனிப்பட்ட முறையில் பாடலாம். ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம், மற்றும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாடலாம். மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பாடலுங்க. சரி வாங்க நம்ம பாடலுக்கு போகலாம். ஹனுமான் சாலிசா புக்கு பாருங்கள் இப்படி இருக்கும். ஹனுமான் சாலிசா படங்கள் விளக்க உரையுடன் சின்ன சைஸ்லேயும் கிடைக்கிறது, பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிறதுங்க. எனக்கு இந்த புக்கு கிடைச்சிது. ஹனுமான் சாலிசா உரையுடன் கிரி ட்ரேடிங் ஏஜென்சியில் கிடைக்குதுங்க. மயிலாப்பூரில் இருக்குது புக்கு. எல்லா கோவில் கடையிலையும் இந்த புக்கு கிடைக்கிது, வாங்கிக்கலாம். வெறும் 20 ரூபா தாங்க இந்த புக்கு. பாராயண முறை, அதாவது ஹனுமான் சாலிசா எப்படி நம்ம பாராயணம் பண்ணணும், எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உடலை தூய்மைப்படுத்தி கொண்டு தூய ஆடை அணிந்து தூய உள்ளத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தியானிக்க வேண்டும். நெய் விளக்கேற்றி தூபம் காட்டிய பின் 11 முறை இந்த 40 துதிகளையும் அன்புடன் ஓத வேண்டும். 100 முறை ஓதுவது சிறப்பு. ஒவ்வொரு முறை முடியும் போது ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருப்பாதங்களில் மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும். மலர்களை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் ஆஞ்சநேயர் பாதத்தில். கோவிலையோ வீட்டில் தூய்மையான இடத்தில் ஆஞ்சநேயர் படத்தின் முன்னாலோ பாராயணம் செய்யலாம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்ய வேண்டும். பக்தியுடனும் அன்புடனும் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யப்பட்டால் நினைத்தது நடக்கும் என்பது பெரியோர் கூற்று. அவரது அருளால் எதுவும் நடக்கும் என்பதில் ஐயமில்லை. அதாவது ஆஞ்சநேயரால் எல்லாமே நடக்கும். அதனால் நம்ம பக்தியோட ஒரு மனதோடு நம்ம ஆஞ்சநேயரை வேண்டிட்டு ஹனுமான் சாலிசாவை நம்ம பயபக்தியோடு சொல்லணுங்க, பாராயணம் பண்ண வேண்டும். அதாவது செவ்வாய்க்கிழமையில் சொல்லலாம், சனிக்கிழமையில் சொல்லலாம். நம்ம சொல்ல 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 நமக்கு தைரியம், புத்தி கூர்மை மற்றும் தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதனால் நம்ம தினமுமே ஹனுமான் சாலிசா ஆஞ்சநேயரை நினைத்து வீட்லேயோ அல்லது கோவிலையோ நம்ம சொல்லலாம். அதாவது குளித்து விட்டு சுத்தமான ஆடை அணிந்து இதில் சொன்ன மாதிரி
நம்ம ஆஞ்சநேயரை தியானித்து மனதார தியானித்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம தூப தீபம் காண்பித்து நம்ம ஆஞ்சநேயர் ஹனுமான் சாலிசாவை நம்ம படிக்கலாம். சரி, பாடலுக்குள்ளே போகலாமா? நம்ம இப்போது பாருங்கள், என் கூடவே படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ நிஜமன முக்குர சுதார் பரண ரகுவர விமல ஜெயே ஜோ தாயக பலச்சார். திரும்பவும் படிக்கிறேன், கேளுங்க. ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ நிஜமன முக்குர சுதார் பரண ரகுவர விமல ஜெயேஜ் ஜோதாயக்க பலஜார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள், அதையும் படிச்சிடலாம். புக்கு இருந்தவங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஹனுமான் சாலிசா கூடவே சொல்லுங்கள். சில புக்கில் அர்த்தம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பொருள். ஆனால் இந்த புக்கில் பொருள் கொடுத்துருக்கு. படிக்கிறேன், கேளுங்க. கண்ணாடி போன்ற என் மனதை ஸ்ரீ குருதேவரின் திருப்பாதமாகிற தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு அறம் நல்வழி பொருள் நல்வழியில் ஈட்டும் பொருள் இன்பம் நல்வழியில் நிறைவேற்ற பெறும் ஆசைகள் வீடு முக்தி, அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷ ஆகிய இந்த 4 பலன்களை தரும் ரகுகுல திலகனான ஸ்ரீராமனின் குற்றமில்லாத புகழை விளக்கத் தொடங்குகிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். புத்திஹீன தனுஜானிகே சுமிரோ பவன குமார் பல புத்தி வித்யா தேகு மோகிம் ஹரஹு கலேச விகார். திரும்பவும் படிக்கிறேன், கேளுங்க. புத்திஹீன தனுஜானிகே சுமிரோ பவன குமார் பல புத்தி வித்யா தேகு மோகிம் ஹரஹு கலேச விகார். நான் குறுகிய அறிவுடையவன், வாயுவின் புத்திரனான ஆஞ்சநேயா, உன்னை வணங்குகிறேன். எனக்கு அறிவு, வலிமை மற்றும் உண்மையான ஞானம் எல்லாவற்றையும் தருவாயாக. என்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பாயாக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் வரிகள்ங்க. கத்துண்டு எல்லாரும் நாளைக்கு பாடணும். இப்போது அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பாடல். ஜெய் ஹனுமான ஞான குணசாகர ஜெய கபீச திகுலோக உஜாகர. ஜெய் ஹனுமான ஞான குணசாகர ஜெய கபீச திகுலோக உஜாகர. கடல் போல பரந்த அறிவும் நல்ல குணங்களும் நிறைந்த ஆஞ்சநேயா, நீ வானரர்களுக்கு தலைவன் ஆவாய். மூவுலகங்களையும் உணர்வு பெற்று எழச் செய்யும் உனக்கு வெற்றி உண்டாகட்டும். அடுத்தது. ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவன சுதநாமா. ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவன சுதநாமா. ராமனுக்கு தூதனாகிய உன்னிடம் எல்லையற்ற ஆற்றல் உண்டு. அஞ்சனையின் புதல்வன் நீ, வாயுவின் புத்திரன் என்றும் பெயர் பெற்றவன். அடுத்தது. மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கேசங்கி. மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கேசங்கி. நீ நல்ல உரம் வாய்ந்த உடல் பெற்றவன், இணையில்லாத ஆற்றல் பெற்ற வீரன், தீய எண்ணங்களை விரட்டுபவன், நல்ல சிந்தனைகளின் நண்பனாவாய் அப்படின்னு இந்த வரிகள் கூறுகிறது. அடுத்ததை பார்க்கலாம். கஞ்சன பவரண விராஜ சுபேசா கானன குண்டல குஞ்சித கேசா. கஞ்சன பவரண விராஜ சுபேசா கானன குண்டல குஞ்சித கேசா. நீ பொன் நிறம் உடையவன், நல்ல உயர்ந்த உடைகளை உடுத்துபவன், காதில் ஒளி வீசும் குண்டலங்களை அணிந்திருக்கிறாய். உன் கேசம் அலை அலையாக அழகுடன் விளங்குகிறது. இப்போ அடுத்த வரிகள். ஹாத் பௌஜ்ர
वजा विराजै कांदे मूंजे जने ऊसाजै हाथ बौज्र औत वजा विराजै कांदे मूंजे जने ऊसाजै இந்திரனின் வஜ்ராயுதத்தின் சக்தி கொண்ட கதையையும் ஸ்ரீராமனுடைய கொடியும் கைகளில் வைத்துள்ளவனே மூஞ்சே என்ற புல்லால் ஆன பூணூல் உன் தோளை அலங்கரிக்கின்றது. அடுத்தது சங்கர சுவன கேசரி நந்தன தேஜ பிரதாப மகா ஜகவந்தன சங்கர சுவன கேசரி நந்தன தேஜ பிரதாப மகா ஜகவந்தன நீ சிவபிரானின் அவதாரம், கேசரியின் புதல்வன். உனது தேஜஸ் மற்றும் வீரத்தை கண்டு இவ்வுலகமே உன்னை வணங்குகிறது அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. வித்யாவான குனி அதிசாதுர ராம காஜ கரிபே கோ ஆதுர வித்யாவான குனி அதிசாதுர ராம காஜ கரிபே கோ ஆதுர நீ அறிவுடையவன், நல்ல குணங்கள் நிரம்பியவன், மிகவும் கூர்மையான புத்தி உடையவன். நீ ராமபிரானுக்கு தொண்டு புரிய எப்போதும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவன். அடுத்த பக்கம் प्रभु चरित्र सुनिपे को रसिया राम लगन सीता मन पसिया प्रभु चरित्र सुनिपे को रसिया राम लगन सीता मन पसिया கடவுளின் பெருமை மற்றும் புகழை கேட்டதால் எப்போதும் நீ பரவசமடைகிறாய். ஸ்ரீராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதை உன் உள்ளத்தில் எழுந்தருளியிருக்கின்றனர் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அடுத்தது சூக்ஷ்ம ரூபதரி சியஹிம் திகாவா விகட ரூபதரி லங்க ஜராவா சூக்ஷ்ம ரூபதரி சியஹிம் திகாவா விகட ரூபதரி லங்க ஜராவா சீதைக்கும் முன்பு மிக சிறிய அளவில் உருவம் கொண்டு தோன்றினாய், மிக பயங்கரமான உருவம் எடுத்து இலங்கைக்கு தீயிட்டாய். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதாவது சீதைக்கு முன்பாக சிறிய அளவில் உருவம் கொண்டு வந்தாராம், அவர் தோன்றினாராம். ஆனால் இலங்கைக்கு பயங்கரமான உருவம் எடுத்து தீயிட்டாராம். இதுதான் இந்த பாடல் வரிகளின் அர்த்தம். அடுத்தது भीम रूपधरि असुर संहारे रामचंद्र के काज संवारे भीम रूपधरि असुर संहारे रामचंद्र के काज संवारे ஸ்ரீராமனின் காரியம் நிறைவேறுவதற்காக மிகப்பெரிய உருவம் கொண்டு அரக்கர்களை அழித்தாய் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. இப்போ அடுத்தது लाय सजीवन लगन जियाये श्री रघुवीर हर्षि उर्लाये लाय सजीवन लगन जियाये श्री रघुवीर हर्षि उर्लाये லக்ஷ்மணனை உயிர்ப்பிப்பதற்காக சஞ்சீவி மலையை நீ கொண்டு வந்து அவனை காத்தாய். அப்போது ஸ்ரீராமன் எத்தனை மகிழ்ச்சியுடன் உன்னை அணைத்து கொண்டார். रघुपति की नी बहुत पढ़ाई तुम मम प्रिय प्रदही संपाई रघुपति की ही बहुत पढ़ाई तुम मम प्रिय प्रदही संपाई உனது பெருமைகளை மிகவும் புகழ்ந்து நீயும் தனது தம்பி வரதனை போலவே தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று ஸ்ரீராமன் கூறினார். சகசவதன தும்ஹா ஹரோ யசகாஹைம் அசகி ஸ்ரீபதி கண்ட லகாவைம் சகசவதன துமரோ யசகாஹைம் அசகி ஸ்ரீபதி கண்ட லகாவைம் 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷனும் உன் பெருமைகளை புகழ்ந்து கூறுவதாக உன்னை தழுவிக்கொண்டே ஸ்ரீராமன் கூறினார். சனகாதிக பிரம்மாதி முனீசா நாரத சாரத சகித அஹீசா சனகாதிக பிரம்மாதி முனீசா நாரத சாரத சகித அஹீசா
காதி முனிவர்களும் பிரம்மனும் மற்றும் பிற தேவர்களும் சிவபிரானும் நாரதரும் கலைமகளும் ஆதிசேஷனும் யம குபேர திக்குபால ஜகாம்தே கவி கோவித கஹி சகே ககாம்தே யம குபேர திக்குபால ஜகாம்தே கவி கோவித கஹி சகே ககாம்தே யமனும் குபேரனும் திசை காவலர்களும் கவிஞர்களும் மற்றும் புலவர்களும் மற்றும் பிறரும் உனது பெருமைகளை விளக்க மேற்கொண்ட முயற்சியில் தோல்வியடைந்தார்கள். तुम उपकार सुग्रीव हिमकीना राम मिलाय राजपद दीना तुम उपकार सुग्रीव हिमकीना राम मिलाय ராஜபத தீனா சுக்ரீவனை ஸ்ரீராமனுக்கு அறிமுகப்படுத்தி அவனது சொந்த அரசை அவனுக்கு மீட்டு கொடுத்தாய். இதன் மூலம் நீ சுக்ரீவனுக்கு இணையில்லாத உதவி புரிந்தாய். तुमरो मंत्र विभीषण माना लंकेश्वर पये सबु जग जाना तुमरो मंत्र विभीषण माना लंकेश्वर पये सबु जग जाना உனது அறிவுரைகளின்படி நடந்ததாலேயே விபீஷணன் இலங்கை அரசனானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம். யுஜ சகஸ்ர யோஜன பரபானு லீல்யோதாகி மதுர பலஜானு யுஜ சகஸ்ர யோஜன பரபானு லீல்யோதாகி மதுர பலஜானு 16,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியனை ஒரு பழம் என்று கருதி நீ விழுங்கினாய். प्रभु मुत्रिका मेली मुखमाहिं जलतिलांदिकये असुरजनाहिं प्रभु मुत्रिका मेली मुखमाहिं जलतिलांदिकये असरजनाहिं ஸ்ரீராமர் உன்னிடம் தந்த கனையாழியை நீ உன் வாயில் தாங்கி கடலை கடந்து சென்றாய். உன்னுடைய அளவில்லாத ஆற்றல்களை பார்க்கும்போது இதில் ஒன்றும் ஆச்சரியமானதல்ல. दुर्गम काज जगत के जे दे सुख अनुग्रह तुमरे दे दे दुर्गम काज जगत के जे दे சுக அனுகிரக துமரே தே தே உனது அருள் இருந்தால் எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அது எளிதில் நடந்துவிடும். राम तु आरे तुम रखवारे हाथ ना आज्ञा पिस्न पैसारे राम तु आरे तुम रखवारे हाथ ना आज्ञा पिन पैसारे ஸ்ரீராமனுடைய ராஜ்யத்திற்கு காவலனாக விளங்குகிறாய். நீ அனுமதிக்காமல் அதில் யாரும் நுழைய முடியாது. सब सुख लहै तुम्हारी सरना तुम रक्षका को डरना सब सुख लहै तुम्हारी सरना तुम रक्षका को डरना உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களும் பெறுவார்கள். எல்லாரையும் பாதுகாக்க நீ இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும்? आवंदे च संहारो आबै तीनों लोग हांगते कांबै आवंदे च संहारो आबै तीनों लोग हांगते कांबै உன்னால் மட்டுமே உனது ஆற்றலை கட்டுப்படுத்த இயலும். 3 உலகங்களும் உன் ஆற்றலை கண்டு நடுங்குகின்றன. பூத பிசாச நிகட நகீம் ஆவை மகாவீர ஜப நாம சுனாவை பூத பிசாச நிகட நகீம் ஆவை மகாவீர ஜப நாம சுனாவை மகாவீரனாகிய உன் திருநாமத்தை ஜபிப்பவர்களிடம் பூதங்களும் பேய்களும் அண்டுவதில்லை. नासै रोग हरे सपुबीरा जबंद निरंतर हनुमत विबीरा नासै रोग हरे सपुबीरा जबद निरंतर हनुमत विबीरा உனது திருநாமம் ஆற்றல் வாய்ந்தது. அதை இடைவிடாது கூறும் பொழுது நோயும் துன்பமும் விலகுகின்றது.
संकट से हनुमन सुडावै मन क्रम वबन ध्यान जो लावै संकट से हनुमन सुडावै मन क्रम वबन ध्यान जो लावै யார் ஒருவர் அனுமனை தனது மனம் சொல் செயல் இவற்றால் தியானிக்கிறாரோ அவரை அனுமன் எல்லாவித துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார். सब पर राम तपस्वी राजा तीन के काज सगल तुम साजा तपस पर रामर तपस्वी राजा तीन के काज सगल तुम साजा தவம் செய்கின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை ஸ்ரீராமன் நிறைவேற்றுகிறார். அவரது பணிகளை நீ நிறைவேற்றுகிறாய். और मनोरथ जो कोई लावै सोई अमित जीवन पल भावै और मनोरथ जो सोई कोई लावै सोई அமித ஜீவன பல பாவை மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் அவன் அழியாக்கனியாக விளங்கும் இறையனு பூதியையும் பெறுகிறான். सारों जुग प्रताप तुम्हारा है प्रसिद्ध जगद उजियारा सारों जुग प्रताप तुम्हारा है प्रसिद्ध जगद उजियारा उन பெருமை சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் ஆகிய 4 யுகங்களிலும் போற்றப்படுகிறது. உன் திருநாமம் உலகம் முழுவதும் சிறந்து விளங்குகிறது. சாது சந்த கேதுமு ரகுவாரே அசுர் நிரந்தன ராமதுலாரே சாது சந்த கேதுமு ரகுவாரே அசுர நிகந்தன ராமதுலாரே நீ நல்லவர்களையும் ஞானிகளையும் காக்கிறாய். ஸ்ரீராமனின் மனதுக்கு உகந்தவன். தீய சக்திகள் உன்னால் அழிகின்றன. அஷ்ட சித்தி நவநிதி கேதாதா அசபரதீன ஜானகி மாதா அஷ்ட சித்தி நவநிதி கேதாதா அசவததீன ஜானகி மாதா நீ கேட்பவருக்கு 8 வித சித்திகளையும் 9 வகை செல்வங்களையும் அளிக்கிறாய். இந்த ஆற்றலை உனக்கு அருளியவள் சீதாதேவி ஆவாள். ராம ரசாயன துமரே பாசா சதா ரகோ ரகுபதி கே தாசா ராம ரசாயன துமரே பாசா சதா ரகோ ரகுபதி கே தாசா ஸ்ரீராம பக்தியின் சாரமே உன்னிடம்தான் உள்ளது. நீ என்றென்றும் அவருக்கு தொண்டனாகவே இருப்பாய். துமரே பஜன ராமகோ பாவை ஜன்ம ஜன்ம கே துக்க பிசராவை துமரே பஜன ராமகோ பாவை ஜன்ம ஜன்ம கே துக்க பிசராவை ஒருவன் உன்னிடம் பக்தி கொண்டாலே போதும் அவன் ஸ்ரீராமனை அடைவான். எல்லா பிறவிகளிலும் அவனை தொடர்ந்து வந்த துன்பங்கள் அவனை விட்டு நீங்கி விடுகின்றன. அந்த கால ரகுபதி புர்ஜாயி ஜகாம் ஜன்ம ஹரி பக்த ககாயி அந்த கால ரகுபதி புர்ஜாயி ஜகாம் ஜன்ம ஹரி பக்த ககாயி அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமனின் உறைவிடம் செல்கிறான். அங்கு அவன் ஹரி பக்தனாக மதிக்கப்படுகிறான். और देवदा सित्त नदरई हनुमत सेई सर्व सुख करई और देवदा सित्त नदरई हनुमत सेई सर्व सुख கரையை மனதில் வேறு எந்த தெய்வத்தையும் தியானிக்காமல் அனுமனை மட்டுமே வணங்கினாலுமே ஒருவனுக்கு எல்லா இன்பங்களும் கிட்டும். சங்கடஹரை மிடை சப்பு வீரா ஜோசிமிரை ஹனுமத்த பல வீரா சங்கடஹரை மிடை சப்பு வீரா ஜோசிமிரை ஹனுமத்த பல வீரா எல்லா வல்லமையும் பொருந்திய ஹனுமனை நினைப்பவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகி ஓடும்.
जय 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 हनुमन कोसाई, जय 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 हनुमन कोसाई। कृपा क्रहो गुरुदेव की नाई, कृपा क्रहो गुरुदेव की नाई। हे ஆஞ்சநேயா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஹேம பரமகுருவே, எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஏ ஆஞ்சநேயா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஹே பரமகுருவே, எங்களுக்கு அருள் புரிவாயாக. जो सत पार पाट कर कोई, झूठ ही बंदी महासुख होई। जो सत पार पाट कर कोई, झूठ ही बंदी महासुख ஹோயி. அனுமனை பற்றிய இந்த துதிகளை பக்தியுடன் யார் 100 முறை படிக்கிறாரோ அவர் உலக புத்தகங்கள் எல்லாம் நீங்கி உலக பந்தங்கள் எல்லாம் நீங்கி பரமானந்தத்தை அனுபவிக்கிறார். பரமானந்தத்தை அனுபவிப்பார். திரும்பவும் படிக்கிறேன், கேளுங்க. அனுமனை பற்றிய இந்த துதிகளை பக்தியுடன் யார் 100 முறை படிக்கிறாரோ அவர் உலக பந்தங்கள் எல்லாம் நீங்கி பரமானந்தத்தை அனுபவிப்பார். जो एक पढ़े हनुमन चालीसा, है सिद्धि सागी गौरीसा। जो एक पढ़े हनुमन चालीसा, है होई सिद्धि सागी गौरीसा. இந்த ஹனுமான் சாலிசாவை படிப்பவனுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார். அவன் பரிபூரண நிலையை அடைகிறான். तुलसीदास सदा हरिसेरा की जय नाद हृदय मगडेरा। तुलसीदास सदा हरिसेरा की जय नाद हृदय मगडेरा. என்றென்றும் தம்முடைய இதயத்தில் இறைவன் எழுந்தருளி அருளட்டும் என்று அவரது நித்திய தொண்டனான துளசிதாசன் வேண்டுகிறான். பவன தனய சங்கட ஹரண மங்கள மூரதி ரூம ராம லக்ஷ்மண சீதா சகித ஹிருதய பசஹு சூர்பூப்ப. பவன தனய சங்கட ஹரண மங்கள மூரதி ரூப ராம லக்ஷ்மண சீதா சகித ஹிருதய பசஹு சூர்பூப்ப. எல்லா துயரங்களையும் போக்குபவனும் மங்களகரமான வடிவுடையவனும் தேவர்களுக்கு தலைவனும் வாயு பகவானின் புத்திரனுமாகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் என் மனதில் ஸ்ரீ லக்ஷ்மண சீத்தையுடன் எழுந்தருளி அருள் புரியட்டும். திரும்பவும் படிக்கிறேன், கேளுங்க. எல்லா துயரங்களையும் போக்குபவனும் மங்களகரமான வடிவுடையவனும் தேவர்களுக்கு தலைவனும் வாயு பகவானின் புத்திரனுமாகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் என் மனதில் ஸ்ரீ லக்ஷ்மண சீதையுடன் எழுந்தருளி அருள் புரியட்டும். எல்லாரும் இந்த ஹனுமான் சாலிசா கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிகவும் அற்புதமான பாடல்ங்க, மிகவும் சக்தி வாய்ந்த பாடல். அதாவது பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை மற்றும் தீவினைகள் எதுவாக இருந்தாலும் நம் மீது உள்ள அனைத்தும் நீங்கும் மற்றும் நோய்கள் நீங்கும். நம்ம பாட தினமும் நம்ம ஆஞ்சநேயர் முன்னாடி பாட நமக்கு வெற்றி உண்டாகும். தடைகள் தானாகவே விலகி போகும். மற்றும் நம்ம வீட்டில் இருக்கின்ற தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும். நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அனைத்து தோஷங்களும் நீங்கும். பூர்வ ஜென்மத்து சாபங்கள் நமக்கு நீங்கும். மற்றும் எல்லா விதமான தீய சக்திகள் அனைத்தும் நீங்குங்க. ஆஞ்சநேயரை நாம் அனைவரும் வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம். அதாவது இது தினம்தோறும் பாடுவது மிகவும் நல்லது. இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு அனுமன் ஜெயந்தி இல்லையா, நாளைக்கு பாடுங்க. இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய கூட உட்காந்து பாடுங்க. பொருளும் கொடுத்துருக்கோம், பலன்கள் என்ன அப்படின்னும் நம்ம கொடுத்துருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.